ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்று திருமலா திருப்பதியிலலாம் கனமழை பெஞ்சது. மலை ஏறும் பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு பெரிய பாறை ரோட்டில் விழுந்திருக்கு. அந்த டைமில் அப்போ யாரும் இல்லைங்கிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. உடனடியாக அந்த பாறையை ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க்கில் டிடிடியும் ஈடுபட்டிருக்காங்க. அதிக மழை இருக்கிறதுனால திருமலாவில் பாபவிநாசம் போகிறதுக்கும் ஸ்ரீவாரி போகிறதுக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று பேஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கனமழை இல்லை, இருந்தாலும் மழை இருக்குன்ட்டு சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா சில்லுன்னு இருக்க வெதர், ஸோ ஷால் ஸ்வெட்டர்லாம் வச்சுக்கோங்க. தரிசனம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்களா அதிக மழை பெஞ்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்க, உங்களோட தரிசன டேட் படி போகலாம். அடுத்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ் பார்ப்போம். ஒரு சில ஸ்டாஃப் பக்தர்கள்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்திருக்கிறதா கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுனால திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட தலைவர் இனி எல்லா ஸ்டாஃபுக்கும் நேம் பேட்ச் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ போலீஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அவங்க நேமோட. திருமலாவில் அந்த மாதிரி டெசிக்னேஷனோட கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. பக்தர்கள்கிட்ட யாராவது ஸ்டாஃப் ஹாஷாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க நேம் வச்சு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வர்ற கம்ப்ளைண்ட் மேலே சிவியராக ஆக்ஷன் எடுக்கப்படும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருமங்கை ஆழ்வாரோட இன்னைக்கு அவதார திருநட்சத்திரம். அலிப்பிரி வழியாக நடந்து போகிறப்போ இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற கோயில் பார்த்துருப்போம். உள்ளே போய் நம்ம கும்பிடலாம். நாங்களும் எப்போ போனாலும் உள்ளே போய் கும்பிடுவோம். அங்கே 7 கற்களை அலங்காரம் செய்து வச்சுருப்பாங்க. இந்த மலைப்பாதை கட்டுறப்போ ரோடு ஒர்க் செய்கிறப்போ இது வெறும் கல் நினச்சிட்டு தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க உள்ளூர் மக்கள்லாம் இது வெறும் கற்கள் கிடையாது, சப்த கன்னிகள்னு சொல்லிட்டு பெருமாளோட சகோதரிகள்ன்ட்டு. அதுக்கப்புறமா ரெகுலராக பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த பூஜை இன்னைக்கு செய்கிறாங்க. அலிப்பிரி வழியாக நடந்து போகிறப்போ நம்ம இந்த கோயில் பார்க்கலாம். பஸ்ஸில் இறங்குறப்பவும் இந்த கோயில் பார்க்கலாம். அக்கா கார்லு சன்னதி. நம்ம உள்ளே போய் கும்பிடலாம். நாங்களும் எப்போ போனாலும் போவோம். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட். கொல்லம்லேருந்து செகண்டராபாத்க்கு 2 நாளைக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. இந்த ட்ரெயின் ராஜபாளையம் திருவண்ணாமலை வழியாக ரேணுகுண்டாக்கு ரீச் ஆகும். ஸோ நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணலன்னா கூட ட்ரெயின் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. காலையில் 10:20க்கு ராஜபாளையம் வருது, நைட்டு 11:15க்கு ரேணுகுண்டாக்கு ரீச் ஆகிடுது. ஆட்டோ பிடிச்சிட்டு கீழ்த்திருப்பதியில் கூட நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். அன்னைக்கு உண்டான டோக்கனாக மறுநாள் காலைக்கு உண்டான டோக்கனாக அவைலபிளாக இருக்கும். இல்லைனா கூட டேரெக்டாக ஸ்ரீவாரிமேட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே கூட திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வரலாம். ஸோ ராஜபாளையம் திருவண்ணாமலை வழியாக இந்த ட்ரெயின் திருப்பதிக்கு ரீச் ஆகுது. அந்த ஊர் பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னைக்கு இந்த ட்ரெயின்ஸ்னால் டிசம்பர் 21, 28 கொல்லம்லேருந்து செகண்டராபாத் போகுது. ராஜபாளையம் திருவண்ணாமலை வழியாக ரேணுகுண்டா வழியாக போகுது. அதே மாதிரி செகண்டராபாத்லேருந்து கொல்லம்க்கு வர டேட்ஸ் என்னென்னா டிசம்பர் 19, 26. அதாவது டிசம்பர் 21, 28 கொல்லம்லேருந்து செகண்டராபாத் போகுது. டிசம்பர் 19, டிசம்பர் 26 செகண்டராபாத்லேருந்து கொல்லம் வருது. ராஜபாளையம் திருவண்ணாமலை ரேணுகுண்டா வழியாக. இது எல்ஹெச்பி ட்ரெயினும் கூட. ஸோ உங்களுக்கு தரிசனம் பார்க்கணுன்ட்டு பிளான் இருந்தால் நீங்கள் இந்த ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிட்டு சாமி தரிசனம் பார்க்கலாம். டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. டோக்கன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. அங்கே அந்த வீடியோ போகிறதுக்கு நேற்றுக்கு முன்னாடி மினிமம் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. அலிப்பிரி நடைபாதையில் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்கல இன்னும். ஸ்ரீனிவாச திவ்யானுக்கு ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. 50 டிக்கெட்ஸ் போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் நம்ம வாங்கிக்கலாம். கீழே ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு 300 தரிசனம் வழியாக சாமி தரிசனம் பார்க்கலாம். 1600 அதில் 2 பேர் சாமி தரிசனம் பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டில் டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஸ்லாட்டில் 4லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் நேற்று நடந்து போய் க்யூவில் ஜாயின் பண்ணவங்க இன்னும் வரல. ஸோ மேபி 12-15 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது போல இருக்குது. அவங்க இன்னும் ஃபோன் எடுக்கல. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் டைரக்ட் சர்வ தர்ஷனம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியும் எக்ஸாக்டாக. டிடிடியில் 24 மணி நேரம் ஆறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
நேற்று திருப்பதியில் சுவாமி தோஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 61,178 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.85 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,464 பேர். வைகுண்ட ஏகாதசி துவாரதர்ஷனம் புக்கிங் பற்றின அப்டேட் இன்னும் வரல. எப்போ வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். அண்ட் மார்ச் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்ஸும் எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி மகா தீபம். எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். ஷியோராக நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.